அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிகளிலிருந்து உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற பல விஷயங்களில் ஒன்று தான் நிலத்தடியில் புதைக்கப்படுகின்ற கன்னிவெடிகள். பல நாடுகள் தங்களுடைய எல்லைக்குள்ள எதிரிகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிலத்துக்கு அடியில் பல லட்சக்கணக்கான கன்னிவெடிகளை புதைச்சி வச்சிருக்காங்க. மிருகங்களும் சரி மனிதர்களும் சரி தெரியாமல் அது மீது கால் வச்சுட்டா வெடிச்சு சிதறிடுவாங்க. இது குறித்த விழிப்புணர்வு யாருக்கும் இல்லாமல் இருந்தது. 2005ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இதற்காக ஏப்ரல் 4ஆம் தேதி, ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 4ஆம் தேதி இதற்கான விழிப்புணர்வு தினமாக அறிவிச்சாங்க. அதை அறிவித்த பிறகு 2024 அதுக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்டிங் லைஃப்ஸ் பில்டிங் பீஸ். மக்களை பாதுகாக்கவும் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்காகவும் யுஎன் ஜெனரல் அசம்பிளி 2005ஆம் ஆண்டு முதல் நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகள் குறித்த விழிப்புணர்வு தினமாக ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் 4ஆம் தேதி கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி ரொம்பவே முக்கியமானது. நாம் எல்லாருமே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள பாடத்தை நிறைய படிச்சிருப்போம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ இன்றைய தகவல் உங்களுக்கு முக்கியமானதாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.